நம்மளும் இந்த ஒரு ஃபீல்டை வந்து யாரும் கன்சிடர் பண்ணவே இல்லை. இந்த சாதாரணமாக முதல்ல சொல்லும்போது குக்குன்னு தான் சொல்லுவாங்க. அது ஷெஃப் பேர் வாங்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் ஆச்சு. இப்போ வந்து ஒரு பத்மஸ்ரீ ஷெஃப் பத்மஸ்ரீன்னு சொல்லும்போது பெருமையா இருக்கு. டாக்டர் கே தாமோதரன், பாக் கலா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ப்ரெஸ்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப என்கரேஜிங்காக இருந்துச்சு. நேற்றும் சரி இப்பவும் சரி எப்பவுமே அவங்க கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பத்மஸ்ரீ பட்டம் அதுவும் வந்து சமையல் கலையில் வாங்கினது வந்து ரொம்ப பெருமை அடைகிறேன். நம்மளாம் சமையல் கலையில் வந்து 2017 வந்து அங்கீகாரத்தை கொடுத்தாங்க. அடுத்தது சவுத் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் சவுத் இந்தியன் தமிழ்னா வந்து இந்த அவார்டு வாங்கினது ரொம்ப பெருமை அடைகிறேன். அண்ட் இட் வாஸ் a great show. ஆக்சுவலாக அது எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் 11 o'clock நேற்று ரிஹர்சல் நடந்தது. அதுவே வேறு மாதிரி இருந்துச்சு. அண்ட் ரொம்ப சந்தோஷம் என்னன்னா இந்த ஃபைனல்ஸ் அதாவது செரிமனி நடக்கும்போது பக்கத்தில் இருந்து அதான் ரொம்ப நாளாக பார்ப்போமா நினச்சிட்டு இருந்தோம். பிரசிடென்ட்டு, பிரைம் மினிஸ்டர், வைஸ் பிரசிடென்ட்டு, ஆல் த மினிஸ்டர்ஸ் இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க வந்து இன்ட்ராக்ட் பண்ணாங்க, என்னோட வந்து பேசினாங்க. 3 பேருமே பிரசிடென்ட் சரி, பிரைம் மினிஸ்டர் சரி, அது ஒரு வைஸ் பிரசிடென்ட் சரி. ஸோ அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. இதெல்லாம் வந்து கனவுல தான் நினச்சிட்டு இருந்தேன். இது நிஜமாகும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் டெஃபினட்டாக வந்து இது வாழ்நாள் சாதனை விருதாக நினைக்கிறேன். இந்த விருதை வந்து கேட்டரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பட்டிங் ஷெஃப்ஸுக்கும் வந்து நான் வந்து டெடிகேட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா நம்மளாம் இந்த ஒரு ஃபீல்டை வந்து யாரும் கன்சிடர் பண்ணவே இல்லை. இந்த சாதாரணமாக முதல்ல சொல்லும்போது குக்குன்னு தான் சொல்லுவாங்க. அது ஷெஃப் பேர் வாங்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் ஆச்சு. இப்போ வந்து ஒரு பத்மஸ்ரீ ஷெஃப் பத்மஸ்ரீன்னு சொல்லும்போது பெருமையா இருக்கு. இந்த மாதிரி சின்ன பசங்க அதாவது பட்டிங் ஷெஃப் சரி, கேட்டரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சரி, கண்டிப்பாக இந்த மாதிரி அவார்டு வாங்க முடியும். ஒன்லி திங் இஸ் ஹார்ட் ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹார்ட் ஒர்க் மட்டும் இல்லாமல் சர்வீஸ் சொசைட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக இந்த அவார்டு வாங்கலாம். கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி சரி, ஷெஃப் கம்யூனிட்டி சரி, அதே மாதிரி கேட்டரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சரி, இது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குன்றது ஆணைத்தரமான உண்மை. ஆக்சுவலி நான் சாதாரணமாக வந்து உள்ள 2 பேர் தான் உள்ள வச்சுட்டாங்க. ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி 4 பேரை கேட்டு 4 பேரை விட்டாங்க. இல்லை எங்கள் ஃபேமிலி வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. எங்கள் மாப்பிள்ளை என் பொண்ணு வந்து எங்கள் பேத்தியும் லண்டன்லேருந்து இதுக்கோசமே வந்தாங்க. ஸோ இன்னைக்கு திருப்பி லண்டன் கிளம்பிடுறாங்க. If they all felt happy. How you felt it, Hari? Very happy. Very happy. I'm very proud of it. So everybody felt it very proud. எனக்கு வந்து டெல்லியிலேருந்து சென்னையில் வரும் நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டே இருந்தாங்க. அதே மாதிரி டெல்லி ஏர்போர்ட்லேயே நிறைய பேர் வந்து வாழ்த்து தெரிவிச்சுட்டாங்க. இந்த முதல்லேருந்து இவ்வளோ பெரிய அவார்டாக இருக்குன்னு நினைக்கல. ஆக்சுவலாக அங்கே போன பிறகு தான் தெரிஞ்சது அரேஞ்ச்மெண்ட்ஸ் the way they did. I was very happy actually, and it's all the blessing of the God. All the well-wishers like Sita Raman and other team members, all the chefs, and thanks to all the chefs taken so much of pain. இந்த சிக்கா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் வந்தது காரணமே இந்த மாதிரி ஷெஃபோட யூனிட்டி தான். அந்த யூனிட்டி எப்பவுமே இருக்கணும். ஈவன் டெல்லியில் போனீங்கன்னா டெல்லியில் ஷெஃப்ஸ் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதாவது அவங்க ஃபங்க்ஷனுக்கே வந்திருந்தாங்க. ஸோ அந்த ஷெஃப்ன்றது வார்த்தையை வந்து ஒரு பெருமையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக the very proud to be a chef. That's the award actually. இன்னைக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய வாழ்நாள் சாதனை விருது லண்டன் பார்லிமெண்ட்ல வந்து வாழ்நாள் சாதனை விருது வாங்கணும். அதே மாதிரி கின்னஸ் ரெக்கார்டு ஒரு 3 கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ப்ளஸ் இல்லாமல் அது இல்லாமல் அவார்டு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு 115 அவார்டுக்கு மேலே வாங்கியிருக்கேன். 2040 வந்து உடல் பருமன் பெரிய பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி பிரதமர் சொல்லியிருக்காரு. ஸோ ஃபுட்டில் வந்து என்ன மாதிரியான ஒரு பெரிய சேஞ்சஸை கொண்டு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது அது அவங்க மனசோட பொறுத்துங்க. ஃபுட்டு சரியாக சாப்பிட்லனாவே பருமன் ஆகிடுதுங்க. அதாவது சரியான சாப்பாடு எடுத்துக்கலனாவே உடல் பருமன். நான் எக்ஸாம்பிள் பார்த்தேன்.
நான் என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஏன்னா அது உணவே மருந்து, மருந்தே உணவு சொல்றது. அதாவது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் விஷம். அளவோடு சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் பருமன் ஆகாது. கூடவே தொழில் செய்யணும், அதாவது வேலை செய்யணும், அது எக்ஸசைஸ் செய்யணும், அதெல்லாம் இருக்கு. உடல் ஆரோக்கியத்துக்கு கண்டிப்பா அந்த பயிற்சி தேவை. அதனால மற்றபடி உடல் பருமன் ஆகமா ஆகாது. நம்ம சாப்பாடு இன்டேக் எடுத்து கொடுத்துருக்கேன். இளைஞருக்கு தான் சொன்னேன், கஷ்டப்பட்டு வேலை செய்யுங்க. கண்டிப்பா இந்த வேலையை ஒரு கடவுளா நினைச்சுக்கோங்க. இதான் நம்மளுக்கு சோறு போடுறது. அதனால அது எவ்வளவுக்கு ஆத்மார்த்தமா செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு ஆத்மார்த்தமா செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பெரிய லெவல்ல ஸ்கோப் இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஃபார் தி பிரஸ். தேங்க்யூ. ஒரே கேள்வி. Thank you all. Thanks so much. Thank you so much. Thank you. சாரி